அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளோட எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்டேட்ல இன்னைக்கு பெருசா எந்த அப்டேட்டும் இல்லை. இருந்தாலும் ஒரு டாபிக்கோட ஒரு வீடியோட வரணும்னா ஒரு கண்டென்ட்டை தேடி கண்டுபிடிச்சு அடுத்து எம்பிபிஎஸ்ல என்னதான் நடக்க போகுது, மொத்தத்துல எப்போதுமே மக்களை பீதியிலையும் ஒரு குழப்ப மனநிலையிலையும் வைக்கணுன்றது மட்டும்தான் இங்க டிஎன் மெடிக்கலா இருக்கட்டும், ஒரு எம்சிசியா இருக்கட்டும் எப்போதும் வச்சிருப்பாங்க. சீட்டு கிடைச்சவங்களுக்கு ஒரு பிரச்சனை, சீட்டு கிடைக்காதவங்களுக்கு பல பிரச்சனை. என்னடா பண்ணதுன்னு தெரியாத ஒரு ஓட்டத்துல இருக்கிற மாணவர்களுக்கு அப்பப்போ எனக்கு தெரிந்த வீடியோவை நான் தெரிந்த கண்டென்ட்டை அழகா எழுதி ரைட்டப் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. நான் அதை செஞ்சிடுறேன், பண்ணிடுறேன். ரைட். ஸோ இப்போ ஒரு டாபிக் நான் எடுத்துக்கிறேன். மொத்தத்தில் எப்படி எடுத்துக்கிறேன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுடைய ரவுண்ட் 3. பட் அதுக்கு முன்னாடி ரவுண்ட் 2 உடைய ரிப்போர்ட்டிங் டேட்டு முடிஞ்சிருச்சு. எப்போ 30ஆம் தேதி முடிஞ்சது இல்லைங்களா? 30ஆம் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன ஆக்டிவிட்டிஸ் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்ல இருக்கும் அப்படின்ற பார்க்கிற பட்சத்துல ரெசிக்னேஷன். சார், ரெசிக்னேஷன்ன்றது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல ஏன், எதுக்கு, என்ன மாதிரி பிரச்சனை இருக்கும், எதனால் அது வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தோம்னா, ரெஸ் பர் த ப்ராஸ்பெக்டஸ் நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ரெசிக்னேஷன் வில் பி அலவுடு. யாருக்கு? ரவுண்டு 1லயோ ரவுண்ட் 2லயோ ஜாயிண்ட் ஸ்டேட்டஸ்ல இருக்கிற மாணவர்களுக்கு இது ரெசிக்னேஷன் போலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க். நம்ம எப்போதுமே ஒரு டிம்டு யூனிவர்சிட்டியை பார்க்குற என்னுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்கலாம், இல்லை ஒரு ஆல் இண்டியா கோட்டையில் இருக்கிற மாணவர்களுக்கு கூட இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ ரெசிக்னேஷன் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கப்படுற டேட் ஆனது 6ஆம் தேதி கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறாங்கன்னா, அது போல அதுக்கு முன்னாடியே இந்த தேதி 2, ஒரு 4ஆம் தேதியிலேருந்து ஒரு 7ஆம் தேதியோ இல்லை 5ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதியோ கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனா அது கொடுக்கும் போது எப்படி, எந்த டேட் கொடுக்கணும் நாங்க எதிர்பார்க்கிறேன் அஸ் என்னுடைய ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்டுக்கு, இல்லை எனக்கு நான் எதற்காக எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, எம்சிசியோடைய 3rd ரவுண்ட் ரிசல்ட் இருக்கு இல்லையா, அவங்க டென்டேட்டிவா பத்தி சொல்லியிருக்கிறாங்க, 8 சொல்றாங்க. பட் ஆனால் கண்டிப்பா டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு என்ன ரீசன் சொல்ல வரேன். பட் அந்த டேட் ஆனது கண்டிப்பாக எம்சிசியோட ரவுண்ட் 3 ரிசல்ட்ல இருந்து 1 டே பிரீத்திங் டைம் கொடுத்து ரிப்போர்ட்டிங் அந்த ரெசிக்னேஷனை அவங்க அலோவ் பண்ணணும்னு சொல்றோம். சரி, ரெசிக்னேஷன் எப்படி சார் இருக்கும்? இப்படி தமிழ்நாடுடைய ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 மாணவர்கள் யாரெல்லாம் ஜாயிண்ட் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே ரெசிக்னேஷனுக்கு ஒரு டேட் கொடுக்க போறாங்க. முதல்ல ஆஃப்லைன் கொடுத்தாங்க. இந்த தடவை ப்ராஸ்பெக்டஸ்ல கிளியரா மென்ஷன் பண்ணிட்டாங்க 100% ஆன்லைன் ரெசிக்னேஷன். சரிங்களா? ஆன்லைன் ரெசிக்னேஷன்னா ஜஸ்ட் உங்களுடைய லாகின் போர்ட்டலுக்குள்ள போயிட்டு ரெசிக்னேஷன் லெட்டர் ஜென்ரேட் பண்ணி அதை கொண்டு போய் காலேஜில் கொடுத்து உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா இதுல என்னென்ன ப்ரோட்டோகால்லாம் இருக்கு, அவங்க கொடுத்த டேட்டுக்குள்ள ரிசைன் பண்ணா என்ன பிரச்சனை, அது கொடுத்த டேட்டை தாண்டி ரிசைன் பண்ணா என்ன பிரச்சனை, 3rd ரவுண்டில் ரெசிக்னேஷன் பண்ணலாமா, மாப்பப் ரவுண்ட் முடிஞ்ச பிறகு ரிசைன் பண்ணலாமா, அதெல்லாம் இந்த வீடியோல பார்த்து முடிக்கலாம் ட்ரை பண்றேன். பாஸ்டா போகணுன்றது நோக்கத்துல தான் கடற்கன்னு வந்துடும். பட் சேலஞ்சஸ் இருக்கும்போது கொஸ்டின் பண்ணுங்க, நம்ம ஆன்சர் பண்ண பார்க்கலாம். நம்பர் 1, இந்த வீடியோட மொத்த 3 கண்டென்ட். நம்பர் 1 தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுடைய ரெசிக்னேஷன் ப்ரொசீஜர், ரைட். நம்பர் 2 எம்சிசியோட அப்டேட். நம்பர் 3 சென்டாக். ஸோ ரொம்ப ஈஸியாக ஃபர்ஸ்ட் எம்சிசியோ சென்டாக் முடிச்சிடலாம். சென்டாக் பொறுத்த வரைக்கும் எந்த சேலஞ்சஸும் கிடையாது. ஈவன் ரெசிக்னேஷன் அதெல்லாம் எதுவும் ஃபார்மாலிட்டி இல்லை, என்ன பண்ணிக்கலாம். பட் 3rd ரவுண்ட் ரிசல்ட், 3rd ரவுண்டுடைய சீட் மேட்ரிக்ஸும் அஃபீஷியல் கவுன்சிலிங் ஷெடியூலுக்கு மட்டும்தான் வெயிட் பண்றோம். கண்டிப்பாக நல்ல மாணவர்கள், நல்ல மார்க் இருக்கிற மாணவர்கள், எப்போதுமே இங்க இருக்கிற சிஸ்டம் ப்ரொசீஜர் எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதிக மார்க் எடுத்தவர் பல இடத்துல ரேங்க் வாங்குறாங்க. ஆனா குறைவான மார்க் எடுத்தவர் கடைசி வரை ரேங்க் வாங்க முடியல, கடைசி வரைக்கும் அலாட்மெண்ட்டை பார்க்க முடியல. ஏன்னா அதே ஒரு 450 மார்க் இருக்கிறது என்ன பண்ணுவார், தமிழ்நாட்டில் ஒரு சீட் அலாட்மெண்ட், எம்சிசியில் ஒரு அலாட்மெண்ட், சென்டாக் புதுச்சேரியில் ஒரு அலாட்மெண்ட், இது எல்லாமே 3rd ரவுண்ட்ல தான் ரெக்டிஃபை பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது சென்டாக் புதுச்சேரியில் நீங்க நல்ல ரீசனபிள் ஹை மார்க் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பா வெயிட் பண்ணலாம். அழகா ஒரு 3 கல்லூரிக்கு கண்டிப்பா சீட்டையும் வாங்கிடலாம். சரிங்களா? எம்சிசியோட அப்டேட். ஸோ இன்னைக்கு வரைக்கும் சீட் மேட்ரிக்ஸ் கொடுக்கறதா எதிர்பார்த்து எப்போதுமே நார்மலா என்ன பண்ணுவாங்க, சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுப்பாங்க. அந்த சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இதுல எல்லாத்துலயுமே வேக்கன்ட் இருக்கிறது உண்மை. பட் கவுண்ட் நமக்கு என்ன தெரிஞ்சாலும் நம்ம ஆத்தன்டிக்கா வராம சொல்லக்கூடாது. பட் கவுண்ட் சீட் மேட்ரிக்ஸ் கொடுக்காம இருக்கிறாங்க. எகைன் எம்சிசியில் ஒரு சின்ன அப்டேட் என்ன இருக்கலாம்னா, மேபி திரும்ப எகைன் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இதையும் கொஞ்சம் தள்ளிப்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னும் ஆந்திரா தெலுங்கானா ரவுண்ட் 2 ரிசல்ட்டை கொடுக்கல. இப்ப ரவுண்ட் 2 எம்சிசில ஜாயின் பண்ண ஒரு கேண்டிடேட் ரவுண்ட் 2ல அதே ஆந்திராவிலே தெலுங்கானாலே ஒரு சீட்டு கிடைச்சா அங்க என்ன பண்ணி ஆகணும், ரிசைன் பண்ணிட்டு அங்க போகணும். ஸோ அதனால ஷெடியூல்ல கொஞ்சம் சேஞ்ச் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கிறோம். பட் என்ன நடக்குதுன்றது, என்ன சொல்றாங்க எப்போ தெரிஞ்சாலும் முதல் வீடியோ நம்ம தான் இருக்கணும். ஸோ எம்சிசில இருக்கிற அப்டேட்டு, சென்டாக்ல இருக்கிற அப்டேட்டு. டிஎன் மெடிக்கல் பொறுத்த வரைக்கும் ஒன்லி அலாட்டட் கேண்டிடேட் ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னொன்னு, இது வரைக்கும் நாட் அலாட்மெண்டே பண்ணல, இல்ல அலாட்மெண்ட் வாங்கின இது வரைக்கும் ஜாயின்டே பண்ணல. இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2ல ஜாயின் பண்ண கேண்டிடேட்.
அதாவது ஜாயிண்ட் ஸ்டேட்டஸ்ல இருக்கிற கேண்டிடேட் மட்டுமே பொருந்தும். யாரு டிசைன் பண்ணலாம், யாரு ரிசைன் பண்ணலாம், யாரெல்லாம் ரிசைன் பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் ஒரு பார்த்து சொல்ல பார்க்குறேன். எப்போதுமே நீங்க ஒரு கோர்ஸும் ஒரு கேட்டகரியிலையோ ஒரு காலேஜ்லயும் நீங்க ஜாயிண்ட் ஸ்டேட்டஸ்ல இருக்கீங்கன்னா ஒரு அரகுர மனசோட போய் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. ஆனா உங்களுடைய கம்ஃபர்டபுள் மார்க்ல இருந்தா மட்டும் ரிசைன் பண்ணுங்க. பார்டர்ல இருந்தா தயவு ரிசைன் பண்ணாதீங்க. காம்படிஷன் வந்து ரொம்ப அதிகம். ஸோ ரிசைன் பண்றவங்க ஒருவேளை காலேஜ் படிக்கல, ஈவன் அதோட ஃபினான்ஷியல் பொட்டன்ஷியல் எனக்கு சுத்தமா மீட் அவுட்டே ஆகல, எனக்கு ஃபேமிலி இந்த வருஷம் இப்போ ஓகே, நான் ஏதோ அர்ஜென்ட்ல போய் ஜாயின் பண்ணிட்டேன், நாளைக்கு என்னால என்ன பண்ண முடியும்னு தெரியல, குழப்பத்துல இருக்கிற அப்படின்ற மாணவர்கள் கண்டிப்பாக அவங்க குறிப்பிட்ட ஒரு டேட் ஒரு 5ல இருந்து 9 வரைக்கும் கொடுக்கலாம்னு எதிர்பார்க்கிறேன். அப்படி பட்சத்தில் தாராளமா ரெசிக்னேஷன் அப்ளை பண்ணி ரெசிக்னேஷன் வாங்கிட்டு சில குறிப்பிட்ட கல்லூரிகளை மட்டுமே தேர்ட் ரவுண்டா பார்ட்டிசிபேட் பண்றதுன்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் பார்ட்டிசிபேட் பண்றது கிடைக்குமா கிடைக்காது, அவங்க மார்க் என்ன, கம்யூனிட்டி என்ன, எந்த கேட்டகரியில மீட் அவுட் ஆகும், இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ப்ரொஃபஷனலா கைட் பண்றதா என்னோட வேலை. ரைட்டா? அடுத்து செகண்ட் பாயிண்ட், ரவுண்ட் 2ல ஜாயின்ட் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க கண்டிப்பா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டு 9ஆம் தேதிக்குள்ள டிஸ்கன்டினியூ பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க டிஸ்கன்டினியூ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பெனால்ட்டியும் கிடையாது. உங்களுக்கு டெபாசிட் பண்ணதோ இது பண்றதோ டியூஷன் ஃபீஸ் கட்டியிருந்தீங்கனாலும் எதுவுமே பிரச்சனை இல்லை, எல்லாமே ரீஃபண்ட் ஆகிடும் ஒரு டேட்குள்ள நீங்க ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா. ஓகே, நீங்க ரிசைன் பண்ணல, ரைட், நீங்க சொன்ன டேட்ல ரிசைன் பண்ணல, ஆனா ரவுண்ட் 3யோட சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னாடி டேட்டை தாண்டி போய் நீங்க ரிசைன் பண்றீங்க. அதாவது மாப்பப் ரவுண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க, டெட் லைன் முடிஞ்ச பிறகு போய் ரிசைன் பண்றீங்க அப்படின்னா ரிசைனேஷன் அலவுடு. ஆனா உங்களுடைய டெபாசிட்டை ஃபோர்ஃபிட் பண்ணிடுவாங்க. டெபாசிட் திரும்ப கிடையாது, அதே மாதிரி உங்களுடைய டியூஷன் ஃபீஸ் கிடையாது, டெபாசிட் மட்டும்தான் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் டியூஷன் ஃபீஸ் கட்டியிருந்தா அது அப்படியே தான் இருக்கும். நீங்க தேர்ட் ரவுண்ட்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணா யூ கேன் எலிஜிபிள். சரிங்களா? பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரவுண்ட் 2 ஜாயிண்ட் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறீங்க, ரெசிக்னேஷன் டேட் கொடுக்குறாங்க. ரெசிக்னேஷன் டேட்ல நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு எந்த கண்டிஷன்ல போய் ரிசைன் பண்ணுவீங்க? எனக்கு நான் பிடிஎஸ்ல இருக்கேன், எம்பிபிஎஸ் தான் போகணும்னு ஆசைப்பட்டேன், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க போய் ஜாயின் பண்ணி எப்படியாவது ஜாயிண்ட் ஸ்டேட்டஸ்ல ஸ்வீட்டை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அதனால போய் நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க இப்போ 100% நான் ஜாயின் பண்ண மாட்டேன், படிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு ரெசிக்னேஷன் போகணும். அதே மாதிரி நான் ஒரு காலேஜில் இருக்கிறேன், ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இருக்கிறேன், அந்த பட்ஜெட்டும் எனக்கும் ஒத்தே வரல, என்னால் மீட் அவுட்டே பண்ண முடியல அப்படின்னா ரிசைன் பண்ணலாம். ஒரு என்ஆர்ஐ கேட்டகரியில் இருக்கேன், வருஷத்துக்கு 30 லட்சம் கட்டுற மாதிரி இருக்கு, பட் எனக்கு எம்சிசியில் கிடைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ரிலீவ் ஆகி வரலாம். பட் அவங்க ரிலீவ் ஆயிடணும். சரிங்களா? குறிப்பிட்ட டேட்ல ரிலீவ் ஆயிடணும். இந்த குறிப்பிட்ட டேட்ல வந்து தாண்டி நீங்க ரிலீவ் ஆனீங்கன்னா ரிலீவ் ஆகலாம். டெபாசிட் மட்டும் 1 lakh கட்டினாலும் 30,000 கட்டினாலும் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா உங்களுடைய டியூஷன் ஃபீஸ் அதில் தான் இருக்கும். அடுத்த ரவுண்டு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். யூ ஆர் த எலிஜிபிள். சரிங்களா? இதுதான் ரவுண்ட் 2வோட அப்டேட். இப்போ ரவுண்ட் 3, இப்போ எக்ஸாம்பிள் என்ன பண்ணீங்க, என்னதான் நம்ம சொன்னோம், நான் உனக்கு என்னோட கண்டென்ட் உங்களுக்கு ரீச் ஆயிடுச்சு, அது புரியல, சும்மா சைலண்டா இருந்தேன், இந்த கவுன்சிலிங் வந்துச்சு, நானும் அப்ளை பண்ணேன், டேட்லாம் முடிஞ்சு போச்சு. ரவுண்ட் 3ல நீங்க ஒரு அலாட்மெண்ட் வாங்குறீங்க. அதை முடிஞ்சுக்கோங்க, மாப்பப் ரவுண்ட்ல ஒரு அலாட்மெண்ட் வாங்குறீங்க. அந்த அலாட்மெண்ட்டை உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் இல்லை, ஏங்க சாய்ஸ் ஃபில் பண்றது நீங்க, சரியா? உங்களுக்கு பிடிக்காத காலேஜ், ஒரு பிடிக்காத ஒரு கோர்ஸ் நீங்க சாய்ஸ்ல வைக்க கூடாதுன்றது தான் இங்க இருக்க ரூல். ரைட்? ஒரு காலேஜும் ஒரு கோர்ஸும் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் எனக்கு ஒத்து வராதுன்றப்ப அது சாய்ஸ்ல வைக்க கூடாதுன்றது தான் இங்க ரூல். அதை நீங்க வச்சு ஒரு அலாட்மெண்ட் வாங்குறீங்க. அது முக்கியமா ஏற்கனவே ஜாயின்ல இருந்து தேர்ட் ரவுண்ட்ல ரீ அலாட்மெண்ட்ல வரீங்க. ரீ அலாட்மெண்ட்ல போகும்போது அந்த காலேஜ் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி முடிவு பண்ணி நீங்க ரிசைன் பண்ண அப்ளை பண்ணீங்கன்னா டெபாசிட்டும் போயிடும், டியூஷன் ஃபீஸும் போயிடும். அஸ் பர் த கிளாஸ் 23 நினைக்கிறேன். அது டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸும் அப்ளிகபிள், 10 லட்சம் ரூபாய் பெனால்ட்டியும் அப்ளிகபிள். இது எப்போனா மாப்பப் ரவுண்டு முடிஞ்ச பிறகு நீங்க ரிசைன் பண்ண முடியாது. ரிசைன் பண்ணா இந்த பெனால்ட்டிலாம் அப்ளிகபிள். அதே போல அப்கிரேடேஷனும் அலவுடு கிடையாது. ஈவன் சப்ஸ்கிரிப்டா அடுத்து வர ஸ்டே ரவுண்ட் கவுன்சிலிங்க்கும் நீங்க எலிஜிபிள் கிடையாது. இப்பெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க. ஒரு கிராமத்துல இருக்கிறவங்க கூட இது தெரிஞ்சுக்காம தடுமாறுறாங்க. அதுக்குதான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ கத்தி ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கேன், நிறைய பேர் கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளோ விஷயத்த சொல்லி கொடுக்கறது இந்த பர்டிகுலர் ரீசனாக மட்டும்தான். ரைட்? ஸோ எகெயின் இது வரைக்கும் நான் ஒரு அலாட்மெண்ட் வாங்கல. அலாட்மெண்ட் வாங்காததுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஃபினான்சியல் சுச்சுவேஷன். இங்க இருக்கிற எல்லா மாணவர்களுமே, தமிழ்நாட்டில் இருக்கிற 60,000 மாணவர்கள்ல கவர்மெண்ட் கல்லூரி, அதாவது கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ண மாணவரை விட்டுருங்க, மீதி ஒரு 5,000 பேரை விட்டுருங்க. 55,000 மாணவர்களுக்கும் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்னா, அதாவது வருஷத்துக்கு ஒரு 8 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா அப்படின்னா அந்த 55,000 பேர் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஜாயின் பண்ணாமல இருக்க மாட்டாங்க, ஜாயின் பண்ணுவாங்க. காரணம், அந்த ஃபீஸ் அவங்க ரெடியா தான் இருக்கிறாங்க, ஆனா கிடைக்கிறது இல்லை, அவங்களோட மார்க் மீட் அவுட் ஆகுறது இல்லை. அப்ப மார்க் மீட் அவுட் ஆகல அப்படின்னா நான் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் படிக்க கூடாதா? இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 8 to 10 lakhs என்னோட மார்க் சூட்டபிள் ஆகல
அப்போ நான் எம்பிபிஎஸ் படிக்கக்கூடாதா? அப்போ எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு எனக்கு என்னதான் வழி? முக்கியமாக ரிப்பீட்டில் இருக்கும், சத்தியமாக திரும்ப போகவே மாட்டாங்க, அந்த கோர்ஸ் மட்டும் தான் படிப்பாங்க. உங்களுடைய எம்பிபிஎஸ் படிக்கணுன்ற அந்த பேஷண்ட்டை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. அது வந்து உங்களுக்கு அது அவ்வளோ சாதாரணமாலாம் கொடுத்துடல இந்த சிஸ்டம். ரொம்ப ரொம்ப சிஸ்டம் எவாலுவேட் பண்ணி உங்களுடைய ஸ்கில்லு, டேலண்ட்டு, மார்க் எல்லாத்தையும் பார்த்து தான் சிஸ்டம் கொடுக்குறாங்க. சரிங்களா? நார்மலாக ரிப்பீட்டர்ஸ் வந்து எப்போதும் எம்பிபிஎஸ் சீட் வந்து விட்டு வெளியில போறதில்ல. அவங்களோட கனவுகளை நிறைவேற்றுவதற்கு எந்த விதமான முயற்சிகளும் பல விதமான எல்லாமே செலவு பண்ணி படிக்க ரெடியா இருக்கிறாங்க. எகெயின் ஒரு சூட்டபிளான சொல்யூஷன், ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன், ஒரு கவர்மெண்ட் கோட்டாவாக இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருக்கட்டும், ஒரு மைனாரிட்டி சீட்டா இருக்கட்டும், ஒரு என்ஆர்ஐ சீட்டா இருக்கட்டும், எப்படியாவது ஒரு சீட்டை வாங்கிடணுன்ற போட்டியில கலந்துக்கும் போது நிறைய சிரமங்களும் கன்ஃபியூஷனும் இது மாதிரிலாம் வர வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்க பட்சம் தான் நம்ம ப்ரொஃபஷனலாக அதை கைட் பண்ணி கொடுக்குறோம். நம்ம நார்மலா 1-to-1 ப்ரீமியமா வந்து நம்ம கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் பேசுகிறோம், அவங்களுக்கு தேவை செஞ்சு கொடுக்குறோம். இல்லை ஒரு கூகுள் மீட்டில் கூட கனெக்ட் பண்ணி உங்களுடைய தேவைகளை சொல்லுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் கிளியராக டைப் பண்ணி, இல்லை ஒரு ஆடியோ ரெக்கார்டிங்கில் எனக்கு இதுதான் பிரச்சனை, ஆனால் எம்பிபிஎஸ் தான் படிக்கணும், எனக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்றத சொல்லுங்கள். இது ஒரு ப்ரீமியம். மொத்தமாக அஃபோர்டபிலிட்டி என்ன இருக்கும், உங்களுக்கு வாய்ப்பு என்ன இருக்கு, இல்லைன்னா என்ன ரிப்பீட்டர் போகணுமா, இல்லை இந்தியாவில் இந்த உலகத்தில் எங்கேயாவது எம்பிபிஎஸ் படிக்கணுமா, என்ன வாய்ப்பு இருக்குன்றது தெளிவாக சொல்லி அடுத்த வழிகளை ரெடியாக இருக்கிறோம். ரைட், இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண நினைச்சது முக்கியமானது டிஎன் மெடிக்கலோட ரெசிக்னேஷனோட எக்ஸ்பிளனேஷன், அது இல்லாமல் எம்சிசியோட அப்டேட், சென்டாக்கோட அப்டேட், இது எல்லாமே ஓரளவு கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். பட் ஏதாவது மிஸ்ஸிங் இருந்தால் அடுத்த வீடியோக்குள்ள நிறைய விஷயம் கொடுக்க போகிறோம். எம்சிசியோட சீட் மேட்ரிக்ஸ் நமக்கு வந்து முதல் வீடியோ நம்ம தான் போட போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோக்குள்ள நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறோம். ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.